தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் வரலாற்றில் பல்வேறு மாற்றங்கள், புரட்சிகள் நிகழ்ந்திருக்கிறது. அந்த புரட்சிகள் எதுவும் மன்னர்களாலோ மந்திரிகளாலோ உருவாக்கப்பட்டதல்ல, சாதாரண மக்களால் உருவாக்கப்பட்டதுதான். அப்படித்தான் இந்த மண்ணிலே ஒரு மகத்தான மாற்றத்திற்கான ஒரு அரசியல் புரட்சி உங்கள் பிள்ளைகளால் உருவாக்கப்பட்டு வருகிறது. என் அருமை பெற்றோர்களே, எனது அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்கள் நீண்ட காலமாக நம் நாட்டில் நடந்து வருகிற அரசியலையும் அதனால் அமைக்கப்படுகிற ஆட்சியையும் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள். எந்த மாதிரியான ஆட்சி நம் மீது செலுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள். காலுக்கு செருப்பு தைக்கிற அந்த செருப்புக்கு விலை தைப்பவனே முடிவு செய்கிறான். ஒரு பிளேட்டு கத்தி குண்டூசி விலையை கூட உற்பத்தி செய்கிறவனே முடிவு செய்கிறான். எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் இது 20 ரூபாய், 30 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்பதை அவனே முடிவு செய்கிறான். ஆனால் உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர்குடி மகன் விளைய வைக்கிற எந்த பொருளுக்கும் அவன் விலையை தீர்மானிப்பதில்லை, முடிவெடுக்க முடிவதில்லை. இதனால்தான் விவசாயிகள் வாழ முடியாமல் வதைபடுகிறார்கள், ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டு சாகிற நிலைக்கு செல்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். இங்கே டாஸ்மார்க்கில் விற்கப்படுகிற சரக்கு எவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் வேளாண்குடி மக்கள் விளைய வைக்கிற நெல்லோ பொருளோ ஒரு சேமிப்பு கிடங்கில் வாங்கி அதை சேமித்து வைக்க ஒரு கிடங்கு இல்லாது வீதியில் போட்டு முளைக்க வைக்கிற கொடுமையை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கிறீர்கள். அதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். இங்கே என் அன்பு சொந்தங்களே, இவர்கள் அறிவிக்கிற, இவர்கள் நடத்துகிற கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பை பாருங்கள். சாதி, மதம், சாராயம், பணம், இது நாளையும் தூண்களாக வைத்து அரசியல் கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு போனஸ், சலுகை, மானியம், இலவசம், இதையே நலத்திட்டங்கள், செயல் திட்டங்கள் என்று அறிவித்து இலவசம் இலவசம் என்று கொடுத்து கொடுத்து என் மக்களை ஒரு கையாகிற நிலையில், கையாலாகாத நிலையில், ஒரு அடிப்படை தேவைக்கு கூட கையேந்தி நிற்கிற ஒரு இழி நிலையில் இந்த 60 ஆண்டுகளாக ஆண்ட 2 பெரும் கட்சிகளும் நிறுத்தி இருக்கிறார். இப்போது கூட பாருங்கள், போன ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி வருவதற்கான தேர்தல் நடக்கும்போது 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்தோம். நாங்கள் அடுத்து வந்தால் 2000 கொடுப்போம், இல்லை நாங்களும் வந்தால் 2000 கொடுப்போம், இல்லை நாங்கள் வந்தால் 2500 கொடுப்போம். எங்கிருந்து கொடுப்பார்கள், எப்படி கொடுப்பார்கள் என்ற கேள்வியை என் சொந்தங்கள் எழுப்பாததால் இந்த ஏமாற்று தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. ஒரு தன்மானமிக்க, ஒரு தற்சார்பு வாழ்க்கையை தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த தலைவர்களில் எவருக்கும் இல்லை. ஒரு நாட்டின் அடிப்படையே கல்விதான். நான் தரமான கல்வியை கொடுப்பேன் என்று எந்த தலைவரும் பேசவில்லை. கல்விக்கேற்ற வேலை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்பேன் என்று யாரும் பேசவில்லை.
உயிரை காக்கும் மருத்துவத்தை தரம் உயர்த்தி என் நாட்டு மக்களுக்கு கொடுப்பேன் என்று யாரும் பேசவில்லை. தூய குடிநீரை என் மக்களுக்கு கொடுப்போம் கட்டணம் இல்லாமல் என்று யாரும் பேசவில்லை. ஆனால் பிரிச்சு கொடுப்போம், 10,000 வங்கி கணக்கில் போடுவோம், 8,000 டோக்கன் கொடுப்போம், இதைத்தான் பேசுகிறார்கள். மக்களை ஏமாற்றுவதையே ஒரு நலத்திட்டம் என்றும், அதிகமாக இலவசம் அறிவிப்பதே ஒரு நல்ல ஆட்சியாளனுக்கு அழகு, அதிகமாக இலவசம் கொடுப்பதுதான் நல்ல தலைவனுக்கு அழகு என்று கருதினால் இது எங்கே போய் நிற்கும் என்று என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நம் நாட்டுக்கு 10.5 லட்சம் கோடி கடன், 4.5 லட்சம் கோடி கடன் அதிமுக ஆட்சி முடியும் போது இந்த 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 1 லட்சம் கடன் என்று வைத்து 10.5 லட்சம் கோடி வந்து நிற்குது. வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போய்விடுகிறது. இவர்கள் சொல்லி இருக்கிற இந்த இலவசத்தை நிறைவேற்ற அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் கோடி மறுபடியும் கடன் பெற வேண்டும். அதுக்கு 1 லட்சம் கோடி வட்டி. அப்படி என்றால் 3 லட்சம் கோடி பட்ஜெட்டிலே 2 லட்சம் கோடி வட்டியே போய்விட்டால் 1 லட்சம் கோடி வைத்து என்ன செய்வது என்று சொல்லுங்கள். ஏற்கனவே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, வீதிக்கு வந்தாச்சு. மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, அவர்கள் வீதியில் வந்து போராடுகிறார்கள். போக்குவரத்து தொழிலாளருக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியலை, வீதிக்கு வருகிறார்கள். எது ஒன்றையும் தனியார் இடத்தில் ஒப்படைப்பதிலேயே ஆட்சியாளர்கள் குறியா இருக்கிறார்கள். சாலையை பெருக்கி சுத்தம் செய்கிற தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்களை கூட தனியார் முதலாளிகளிடம் ஒப்பந்த குழிகளாக ஒப்படைக்குதென்றால் எதை அரசு வைத்துக் கொள்ளும்? ஒன்றைத்தான், டாஸ்மார்க்கை மட்டும் அரசு வைத்துக் கொள்ளும். என் அன்பு சொந்தங்களே, உலகில் உற்பத்தியாளனே விற்பனையாளனாக இருந்ததில்லை. ஆனால் நம் நாட்டில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் உற்பத்தியாளனே விற்பனையாளனாக இருப்பது டாஸ்மார்க்கில் மட்டும்தான். அவர்களே ஆளை வைத்து காய்ச்சுகிறார்கள், அவர்களே கடையை திறந்து விற்கிறார்கள். இது ரெண்டிலே தான் உற்பத்தியாளனே விற்பனையாளனாக இருக்கிறார். இந்த நாட்டில் ஒருவர் கூட நீங்கள் கேள்வி எழுப்பதே இல்லை. இந்த மண்ணிலே நம் ஐயா நல்லசாமியை தவிர ஒரு மகன் இருந்து ஒற்றை மகனாக கல் நல்லசாமி என்றே அவருக்கு பெயர் அழைக்கப்படுகிறது. நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்? 29 மாநிலங்கள். அந்த 29 மாநிலங்களிலும் கல் இருக்கிறது. கேரளாவில் இருக்கிறது, புதுச்சேரியில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, ராஜஸ்தான், பீகார், குஜராத் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு ஏன் தடை என்று என் அன்பு சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் தடை? எதற்காக தடை? கல்லு மது தீயதென்றால் நீ டாஸ்மார்க் கடையில் விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற புனித நீரா, தீர்த்தமா என்று கேள்வி கேட்டால் ஆட்சியாளரிடத்தில் பதில் இருக்கிறதா என்று பாருங்கள். கல் உணவின் ஒரு பகுதிதான் என்று அரசியலமைப்பு சட்டமே சொல்கிறது. இதை பலமுறை சான்றுகளோடு நம்முடைய ஐயா கல் நல்லசாமி அவர்கள் எடுத்து மக்கள் மன்றத்திலே பேசிக்கொண்டே வருகிறார்கள். ஊடகங்களிலும் அந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். ஆனால் அரசு செவிசாய்க்கவில்லை. ஏன் கல் மதுவானது? ஏன் இந்த மாநிலத்தில் மட்டும் கல் மதுவாகி போனது? கல் எந்த கலப்படம் இல்லாத தூய சாறு. தாயின் மார்பிலே பால், பசுவின் மார்பிலே பால், பனை தென்னையின் மார்பிலே பால், ஈச்ச மார்பிலே பால், ஒரு துளி கலப்படம் இல்லாத பால், மூலிகை சாறு. அது எப்படி உனக்கு மதுவானது? எப்படி மதுவானது? ஏன் அதை தடை செய்தாய்? ஏனென்றால் கல்லை திறந்து விட்டால் டாஸ்மார்க் வியாபாரம் விழுந்துவிடும், படுத்துவிடும், குறைந்துவிடும். டாஸ்மார்க் வியாபாரம் குறைந்து விட்டால் அரசுக்கு வருகிற 50,000 கோடி குறைந்துவிடும். அது குறைந்து விட்டால் இவர்கள் காய்ச்சுகிற ஆலையில் இருந்து சரக்கு எடுப்பது குறைந்துவிடும். அப்போது ஆலை வியாபாரமும் டாஸ்மார்க் வியாபாரமும் குறைந்துவிடும் என்பதற்காக கல்லை மது என்று குற்றம் சாட்டி தடை விதித்து வைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள். பனை, கல் இருந்தால் பதனி இருந்தால் பனை இருக்கும். பனை இருந்தால் பனை கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு போய் வைத்துக் கொள்ளும், மண்ணை வளப்படுத்தும், நிலத்தடி நீரை உயர்த்தும். தன் உடம்பிலே 840 பயன்பாட்டை மனித உயிருக்கு தருவது உலகிலே ஒரே ஒரு மரம்தான், பனை மரம் மட்டும்தான். அந்த பனை, அதனால்தான் தமிழர் நாட்டின் தேசிய மரமாக இருக்கிறது.
அந்த பனையை 100 ஆண்டு கால பனையை 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றால், பயன்பாடு இல்லை என்பதால் அது செங்கல் காலவாய்க்கும் மற்ற பயன்பாடுகளுக்கும் வெட்டி விற்கப்படுகிறது. இதை அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த தமிழின மக்கள் யோசிச்சு பார்க்கணும். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது டாஸ்மார்க்கை மூடுவோம், கல்லை திறப்போம், பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று திறப்போம் என்று சொல்லுகிறோம். மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம் என்கிறார் அறிஞர் அண்ணா அவர்கள். 50,000 கோடிக்கு ஆண்டொன்றுக்கு தன் நாட்டு குடிகளை குடிக்க வைத்து அவர்களை உழைக்கும் திறனற்றவர்களாக, குடி நோயாளிகளாக, சிந்திக்கிற திறனற்றவர்களாக, உடல் உறுப்புகளை சிதைய கொடுப்பவர்களாக ஆக்கி வைத்து அவர்களிடமிருந்து பணத்தை பறித்து ஆட்சியை நடத்துகிற அரசை நீங்கள் அரசென்று எப்படி கருதுகிறீர்கள்? தாலிக்கு தங்கம் கொடுக்கிறார்கள். குடிக்க வைத்து 6 லட்சம் பேர் தாலியை இதுவரை அறுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இது எந்த மாதிரியான ஆட்சி முறை? எந்த மாதிரியான ஆட்சி முறை? நான் என்ன சொல்கிறேன், உங்கள் சாராயம் 50,000 கோடி, என்னுடைய பால் 3 லட்சம் கோடி சந்தை. பால் சாராய பொருளாதாரம் உயிரை எடுக்கும், என்னுடைய பால் உயிரை கொடுக்கும். நான் பாலின் பக்கம் நின்று சாராயத்தை மூடுவேன் என்கிறேன். நீங்கள் எந்த பக்கம் நிற்பது என்பதை என் அன்பு சொந்தங்கள் நீங்களே முடிவு செய்யுங்கள். இந்த நாட்டில் இதுவரைக்கும் எண்ணற்ற பிரச்சனைகளை எம் மக்கள் எதிர்கொள்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை தந்தவர்கள் யார் என்ற கேள்வியை ஒரு முறை என் சொந்தங்கள் எழுப்பி பாருங்கள். இந்த 2 திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக, 2 இந்திய கட்சிகள், பிஜேபி, காங்கிரஸ், இது நாளை தாண்டி இந்த நாட்டுக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்க முடியுமா என்று பாருங்கள். 1, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். நீட்டு திணித்தது யார்? காங்கிரஸ். கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? திமுக. காவிரி நதிநீர் வரை பறித்தது யார்? காங்கிரஸ். அப்போது வழக்கை போட்டு திரும்ப பெற்றது யார்? திமுக. இவர்கள் எல்லா துன்பங்களையும், இந்த நிலத்தில் இருக்கிற நச்சு ஆலைகள், நம் தாயின் மடியெங்கும் நஞ்சு ஆலைகளை நட்டது யார்? இந்த 2 கட்சிகள். அனுமதிச்சது யார்? இந்த 2 கட்சிகள். இத்தனை போராட்டம், ஆசிரியர், மருத்துவர், செவிலியர், உழவர், மீனவர், மாணவர், போக்குவரத்து தொழிலாளர், எல்லாரும், மகளிர் சுய உதவி குழுக்கள், துப்புரவு பணியாளர்கள், எல்லாருமே வீதியில் வந்து போராடுகிறார்கள். இத்தனை போராட்டங்களை நம் மக்களுக்குள் திணித்த ஆட்சியாளர்கள் யார்? இவர்கள் 2 பேர் தான். இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்ன? கடனின் வளர்ச்சி, நாட்டின் கடனின் வளர்ச்சி. இந்த தேர்தலிலே போட்டி 2 பேருக்குத்தான். பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கம், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம், பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களோடு நின்ற பிள்ளைகள் ஒரு பக்கம், பிரச்சனைகளை உங்களுக்கு தந்தவர்கள் ஒரு பக்கம். வாக்குக்கு காசு, பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு என்று சொல்கிற உங்கள் பிள்ளைகள், மதிப்புமிக்க உரிமைகளை விற்காதீர்கள் என்று சொல்கிற உங்கள் பிள்ளைகள், அந்த வாக்கை பணம் கொடுத்து பறிக்கிற அவர்கள் ஒரு பக்கம், இலவசம் 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 என்று அறிவிக்கிற அவர்கள் ஒரு பக்கம், இலவசத்தை அந்த சொல்லே இல்லாத ஒழிப்போம், இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று சொல்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இதில் எந்த பக்கத்தில் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள்? ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை, கொலை, கொள்ளை, அதை தடுக்கிற சிறந்த ஆட்சி முறை, வளக்கொள்ளை, மலையை மணலாக்கி நொறுக்குவது, கல்குவாரியாக்கி திருடுவது, ஆற்று மணலை அள்ளி விற்பது, மண்ணின் வளம் மக்களுக்கானது. நீ காட்டை வெட்டி அழைத்தால் நட்டு வைத்து வளர்க்கலாம், நீரை உறிஞ்சி வித்தால் சேமித்து விற்கலாம், ஊழல் லஞ்சத்தை ஒரே நொடியில் ஒழிக்கலாம், முறையற்ற நிர்வாகத்தை தடுக்கலாம், பாலியல் வன்கொடுமை படுகொலைகளை தடுத்துவிட முடியும், கொடுங்கொலைகளை, இந்த குற்றங்களை நிறுத்திவிட முடியும், டாஸ்மார்க்கை மூடிவிட முடியும், இதையெல்லாம் சரி செய்துவிட முடியும். ஆனால் என் மலையை, என் மணலை யாரால் உருவாக்க முடியும்? இயற்கையின் அரும்பெரும் கொடை. 450 ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் வெடித்த பெருவெடிப்பிலே பிறந்த இந்த பூமி தாய், அந்த தாயின் மார்பு மலை, மாறை அறுத்து, பாலூட்டிய தாயின் மாறை அறுத்து எவனாவது ரத்தம் குடிப்பானா என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மலையை அரையங்கலம் உங்களால் உருவாக்க முடியுமா? வளர்க்க முடியுமா? மலையை உங்களால் கற்களாகவும் மணலாகவும் எப்படி உங்களால் பார்க்க முடிந்தது? எப்படி முடிகிறது? அந்த மலை மார்பிலிருந்து தான், என் தாயின் மார்பிலிருந்து பால் வந்தது எனக்கு.
பூமி தாயின் மலை மார்பிலிருந்து பால் வருகிறது, அருவி. அதிலிருந்தான் ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து தான் வாழ்க்கை. அப்போ உலக உயிர்களின் தாய்ப்பால் அருவி, ஆறு. அதை தந்தவள் மலை. அந்த மலையை மணலாக்கி மணலாக்கி மாளிகை கட்டுகிறீர்கள், கல்லாக்கி கல்லாக்கி நொறுக்கி ரோடை போடுகிறீர்கள். எங்கே போகிறீர்கள்? மலையற்ற நிலம் பாலைவனமாகிவிடுங்கிற படிப்பறிவு உங்களுக்கு இல்லையா? மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது என்ற அறிவியல் உயிரியல் உண்மையை நீங்கள் அறியவில்லையா? உங்கள் கல்வி எதை கற்பித்தது? எதை கற்பித்தது? எதை கற்பித்தது? அரசியல் என்பது ஊழலும் லஞ்சம்மா? வாக்குக்கு பணம் கொடுக்கிற இடத்திலே நாம் போராடி பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் உணரவில்லையா? பணம் ஏற்பவன் தான் அரசியல் செய்ய முடியும், அவன்தான் அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற நிலை இருக்குமானால் அங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம் தானே கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் 95 விழுக்காடு மக்களுக்கான அரசியலும் அதிகாரமும் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? இதையெல்லாம் மாற்ற வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டமே, மானம் இழந்து வாழ்வதை விட மரணிப்பதே மேலானது என்று வாழ்ந்த நமது முன்னோர்களின் வாரிசுகள் நாம். இப்படியே கொண்டு போய் எங்கே நிறுத்துவார்கள்? எங்கே நிறுத்துவார்கள்? 10 லட்சம் கோடி கடன். இவர்கள் ஒவ்வொருவரும் அறிவிச்சிருக்கிற இந்த இலவசங்களை நிறைவேற்ற ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் கோடி தேவைப்படும். அப்ப எங்கிருந்து கடன் பெறுவார்கள்? ஒரு வீட்டு தலைவன், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எதை வைத்து விட்டு போறானோ இல்லையோ, கடனை வைத்து விட்டு போகக்கூடாது. கடங்கார பைய மகனே என்று சொல்ற நிலையை வைத்து விட்டு போகக்கூடாது. கடன் பெற்றவன் என்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறான்? என் சொந்தங்களே, நான் கடன் பெறப் போகிறான், ஒரு ஈடு கேட்பான், அடமானம் கேட்பான், நிலத்தை கேட்பான் அல்லது வீட்டை கேட்பான், சொத்தை கேட்பான் அல்லது தங்கத்தை கேட்பான், வீட்டை கேட்பான். இந்த நாட்டிலே 10 லட்சம் கோடி எதை வைத்து பெற்றார்கள்? ஒன்று மண்ணின் வளத்தை, என் மக்களின் நலத்தை. இது 2ஐ தான் அடமானம் வைத்து பெற்றிருப்பார்கள். குடும்ப அட்டைக்கு 2000, அதில் 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். நிற்கிற என் மீது 2 லட்சம், என் தங்கை மீது 2 லட்சம், நீங்கள் நின்று கேட்கிற உங்கள் ஒவ்வொரு மீதும் 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படியே கடன் உயர்ந்து கொண்டே போனால் அவசியமான நிர்வாகத்திற்கு பணம் இருக்காது. ஆசிரியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, காவல்துறைக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எதற்குமே சம்பளம் கொடுக்காது, நிர்வாகம் செய்ய முடியாது. நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். மாபெரும் புரட்சியும் கிளர்ச்சியும் வெடிக்கும். வெடித்தது இலங்கையில், வெடித்தது பங்களாதேஷில், வெடித்தது நேபாளத்தில், தோள்பட்டையிலும் காலிலும் நடந்தது. உங்களுக்கும் எனக்கும் நடக்காது என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, உங்களிடத்தில் உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் கேட்கிறேன், குடிக்க தூய நீர் உங்களுக்கு கிடைக்கிறதா? இருக்கிறதா? முதலாளி விற்கிறான், இன்னும் எத்தனை நாளைக்கு உறிஞ்சி வித்து விட முடியும்? 10 மாவட்டங்களின் நிலத்துக்கு கீழே நீர் இல்லை என்று உங்கள் அரசே அறிவிக்கிறதே. பிறகு எங்கிருந்து நீரை எடுப்பீர்கள்? சுவாசிக்க தூய காற்று வைத்திருக்கிறீர்களா? நீங்களும் நானும் காற்றை சுவாசிக்கிறோம் என்று நம்புகிறீர்களா? கந்தக தூசியை சுவாசிக்கிறோம் என்று நீங்கள் அறியவில்லையா? நுரையீரல் தொற்று, கண்ணெரிச்சல், புற்று வர காரணம் இந்த நீரும் இந்த காற்றும் நஞ்சானதுதான் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்கள் உண்கிற உணவு உண்மையிலே உணவுதானா, அது விஷமா என்பதை நீங்கள் அறிவீர்களா இல்லையா? நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு என்று எங்கள் பெரிய தகப்பன் கற்பித்ததனால் உங்களால் திராட்சையை அப்படியே வாங்கி உண்ண முடியுமா? உங்களால் மாம்பழத்தை இது சரியான மாம்பழம் என்று நம்பிக்கையோடு சாப்பிட முடியுமா? உங்களால் வாழைப்பத்தை சாப்பிட முடியுமா? உங்களால் நஞ்சில்லாத காய்கறி என்று சாப்பிட முடியுமா? அன்று பூச்சி கத்தரிக்காய், பூச்சி வெண்டைக்காய், பூச்சி தக்காளி, இன்று எங்கேயாவது ஒரு இடத்தில் நீங்கள் பூச்சி கத்தரிக்காய் காட்ட முடியுமா? மாம்பழத்தை நறுக்கி போகும்போது அந்த விதைக்குள்ளே, கொட்டைக்குள்ளே ஒரு வண்டு இருக்குமே, ஒரு பூச்சி கருப்பா இருக்குமே, இப்போ ஏதாவது ஒரு பூச்சி மாம்பழத்தை உங்களால் காட்ட முடியுமா? ஏன்? விளைகிற காய்கறி கனி எல்லாம் விஷமாக விளைகிறது என்பதை நீங்கள் அறியவில்லையா? அறியவில்லையா? எப்போது இதை மாற்றுவீர்கள்? நாங்களே வீதியில் நின்று கத்திக்கொண்டிருக்கும் போது எங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை இந்த பூமியில் எந்த நம்பிக்கையில் விட்டுவிட்டு செல்வீர்கள்? குடிக்க நீர் இல்லாது
சுவாசிக்க காற்று இல்லாது, உண்ண உணவில்லாது, படிக்க கல்வி இல்லாது, படித்தால் வேலை இல்லாது எப்படி நிறுத்திவிட்டு போவீர்கள்? எந்த நம்பிக்கையில்? இது மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக இருக்கிறதா இல்லையா? அதுவாது உங்களுக்கு தெரியுமா? அதுவாது தெரியுமா? மலையை வெட்டி வைக்கிறான், மணநெல்லி வைக்கிறான். ஆறு ஆறா மனிதனுக்கு ரத்த நரம்பு போல பூமி தாயின் ரத்த நரம்புகள் நதி என்பதை நீங்கள் படிக்கவில்லையா? நீங்கள் அறியவில்லையா? மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் என்பதை நீங்கள் அறியவில்லையா? என்னதான் கற்றுத்தந்தது நமது கல்வி? என்னதான் நமக்கு புரிய வைத்தது உங்கள் பொது அறிவு? உள்ளங்கையில் தான் உங்கள் ஊடகம் இருக்கிறதே, உள்ளங்கையில் தான் இன்றைக்கு உங்களுக்கு உலகம் இருக்கிறதே. தட்டி பார்க்க மாட்டீர்களா? தேட மாட்டீர்களா? எல்லாவற்றிலும் சரியாதனைத்தானே தேர்வீர்கள், நல்லதைத்தானே தேர்ந்தெடுப்பீர்கள். காய்கறி வாங்கினால் நல்ல காய்கறி, பழம் வாங்கினால் நல்ல பழம், உடை வாங்கினால் நல்ல உடை, நகை வாங்கினால் நல்ல நகை, மாடு வாங்கினால் நல்ல மாடு, ஆடு வாங்கினால் நல்ல மாடு, பொண்ணுக்கு பையன் நல்ல பையன், மாப்பிள்ளைக்கு இல்லை பையனுக்கு பொன் நல்ல பொண்ணு. இப்படித்தானே நல்லதை தானே தேர்வு செய்யுங்கள். நாட்டை ஆளுகிறதுல மட்டும் தொடர்ந்து இந்த நாதாரி பயல்களை ஏன் தேர்வு செய்கிறீர்கள்? தலைவர்களை தேர்வு செய்யாமல் ஏன் தருதலைகளை தேர்வு செய்கிறீர்கள்? தரகர்களை, புரோக்கர்களை தேர்வு செய்கிறீர்கள். ஏன் ஏன் தேர்வு செய்கிறீர்கள்? என்ன வைத்தீர்கள்? எங்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? வறுமையை தந்தீர்கள், என்ன பெருமையை தந்தீர்கள்? எங்களை எல்லோரையும் இலவசங்களுக்கு கையேந்த வச்ச நிலை விட்டு என்ன சந்தீர்கள்? என்ன தந்தீர்கள்? படிக்கும் போது சைக்கிள் வாங்கி தந்தீர்கள், நல்ல சட்டை வாங்கி தந்தீர்கள், பேண்ட் வாங்கி தந்தீர்கள், செருப்பு வாங்கி தந்தீர்கள், எல்லாம் வாங்கி தந்தீர்கள். எழுதி படிக்க நோட்டு, நல்ல பேனா, எல்லாமே நல்லது நல்லதாக வாங்கி தந்த நீங்கள் எங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் நல்ல தலைவனை தேர்வு செய்து தரவில்லை? அதற்குத்தானே உங்களுக்கு வாக்கு. அந்த வாக்கை வைத்து நீங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரவில்லையே. ஏன் ஏன் என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே? ஏன் 15 வருடங்களாக உங்க மகனை, இந்த பிள்ளைகளை இந்த முச்சந்தில் இருந்து கத்தி நிற்க வைத்தது நீங்கள் தான். ஒரு நாட்டை ஆளுகிற தலைவன் நல்லவன் இல்லை என்றால் அவன் நல்ல பொறுப்பு, நல்லாட்சி தரவன் என்றால் அவன் நல்ல பொறுப்பு. அவனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்பு என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். அதைத்தான் நீங்கள் 60 ஆண்டுகளாக செய்கிறீர்கள். 15 ஆண்டுகளாக கத்துகிறேன் உங்கள் மகன். யாருக்காக? யாருக்காக? எதற்காக? 1 விழுக்காடு 2 விழுக்காடு புள்ளி 5 விழுக்காடு வைத்திருக்கிறவனுக்கெல்லாம் சீட்டும் நோட்டும் பேசி பேரம் பேசி கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பார்கள், எவ்வளவு பணம், எவ்வளவு பதவி ஆசை கட்டியிருப்பார்கள். ஏன் போகல? பதவியா, மக்களுக்கான உதவியா, பணமா, இனமா என்றால் எனக்கு என் மக்களுக்கான உதவியும் என் இனமும் தான் முக்கியம். என்னன்னு கத்துக்கிட்டு நீ எத்தனை நாளைக்கு என்னை கத்த விடுவ? எல்லாரும் வைக்கிற அரசியல கவனி. கவனியன் உடன் பிறந்தவனே, கவனிங்கள் என் தாய் தந்தையரே, கவனியுங்கள். ஐயா ஸ்டாலின் என்ன பேசுகிறார், ஐயா எடப்பாடி என்ன பேசுகிறார், புதிதாக வந்திருக்க தலைவர்கள் என்ன பேசுற, கவனிங்க. உங்க மகன் என்ன பேசுறேன்? எவனாவது என் மொழி தமிழ் சிதைந்து அழிந்து போனது எவனையாவது சொல்ல சொல்லு. என் இனம், அதன் மானம், அதன் வரலாறு ஏதாவது சொல்ல சொல்லு, ஏதாவது சொல்ல சொல்லு, சொல்ல சொல்லு. யாராவது என் மண், என் மக்கள், என் மக்கள், என் மண்ணின் வளம், என் மக்களின் நலம், என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் கடல், யாராவது ஒருவன் பேசிட்டான்னு சொல்லு. நானே அவனுக்கு ஓட்ட போட்டுறேன், போயிடுறேன், ஊருக்கு போயிடுறேன், போய் ஆடு மாடு மேய்ச்சி பழச்சிக்கிறேன், போயிடுறேன். ஒரு மகன் உனக்கு சொல்றேன், கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. நான் உலகத்தின் மிகச்சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். முதலிடத்தில் பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். இது 3 பேர்கிட்ட கேளு, இது என்னமோ சொல்றானே பின்லாந்து, சிங்கப்பூர், தென்கொரியான்னு என்னன்னு கேளு, சொல்லிட்டானே நான் போயிடுறேன். இந்த நாடுகள் தான் கல்வியிலே முதலிடத்தில் இருக்கு. உன் கோவை மாவட்டம், உன் ஈரோடு மாவட்டத்தில் இந்த அளவுக்கு கூட இல்லாத ஒரு நிலப்பரப்பு சிங்கப்பூர். கடலை தவிர ஒன்றும் கிடையாது, வயல் கிடையாது, மழை கிடையாது, ஒன்றும் கிடையாது. கல்வியில் 3வது இடத்துல இருக்கான், ஊழல் லஞ்சம் இல்லாமல் இருக்கான், மருத்துவத்தில் உலகத்தரத்தில் இருக்கான். ஏன்? அங்க ஒரு தலைவன் இருந்தான், அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. அந்த கல்வியை நான் தருவேங்கிறேன். சரியா, சமமா, தரமா? மருத்துவம் மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை, அதை கொடுக்குறேங்கிறேன். முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கும்? அவருக்கு அப்பளவில் கிடைக்கும்.
உனக்கு எங்கே கிடைக்கும்? உனக்கு முடியலன்னா எங்கே போகணும்? பாடை கட்டி நேரம் சுடுகாட்டுக்கு தான் போகணும். ஏன்? பணம் இருக்கிறவனுக்கு தான் நல்ல மருத்துவம் கிடைக்கும். இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது இந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலே 90 வயசு அப்பத்தாவுக்கு கிடைக்க வைப்பேன். அதான் உண்மையான ஜனநாயகம். அதை கொடுப்பேங்கிற உன் மகன். பிறகு என்ன செய்வேன்? தண்ணீர் விற்பனைக்கு இல்லை, பேனிட், தடை. அப்ப என்ன பண்ணுவேன்? நானே கொடுப்பேன். தூய குடிநீரின் மக்களுக்கு கொடுப்பேன். தண்ணீர் உலக உயிர்களின் உயிர்ப்பால். அது விற்பனை பண்டம் இல்லை, பேன், தடை. அதான் அறம் அல்ல, தர்மம் அல்ல, தடை. காக்கை, குருவி, கொக்கு, நாய், நரி, பூனை, சிங்கம், புலி, கரடி, மயில், மான் எல்லாத்துக்கும் கிடைக்கும்படி செய்வேன். என் மக்களுக்கு தூய குடிநீரை தருவேன். இலவசம்னு உச்சரிக்க மாட்டேன், அந்த சொல்லைய ஒழிப்பேன். என்ன பண்ணுவேன்? கட்டணம் இல்லாது தரமான குடிநீர், படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், 3ஐயும் தாரேன். மற்றபடி வேலைதாரேன். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை தாரேன். கையேந்தாத, கையேந்தாத. மானத்துக்காக உயிரை விட்ட நீ கையேந்தாத. உலகத்துக்கு சோறு போட்ட நீ 1/2 கிலோ அரிசிக்கு கையேந்தாத, கையேந்தாத. மயிலுக்கு போர்வை போத்திய பேகனின் பேரனும் பேத்தியும் மானத்தை மறைக்க வேட்டி சேலைக்கு கையேந்தாத, கையேந்தாத. உன்னை தற்சார்பு வாழ்க்கையில தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை உனக்கு தாரேன். நீ இரு, பவானியிலே இரு, நீ கோபிச்செட்டிப்பாளையத்திலே இரு. உனக்கு வாழ்விடத்திலே உன் மகன் அரசு வேலையை தாரேன். எப்படி தாரேன்? வா, பெருந்துறைக்கு போட்டு காட்டுறேன் எப்படி கொடுக்குறேன். நீ அங்கே இரு, உன்னை கவர்மெண்ட் எம்ப்ளாயா நான் ஆக்குறேன். பாரு, பெரிய கனவு, சின்ன மூளை, நிறைய வேலை. நீ இங்கே இருக்கிறியா? 3 நாளைக்கு நான் மூச்சு விடாம பேசிட்டே இருப்பேன். ஒரு தாள், ஒரு காகிதத்தை பார்த்து படிக்காம உன் பிரச்சனையை பேசுவேன். தலைவன் என்பவன் குறிப்புகளை பார்த்து பேசக்கூடாதா? உடன் பிறந்தவனே குறிக்கோளோடு பேசணும்டா. தாள்ல இருந்து பேசக்கூடாதா? தலையிலிருந்து பேசக்கூடா. மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேசணும்டா. பார்த்து படிக்க கூடாதா? பார்த்து படிக்க கூடாது. கேட்காரா? உன் பிரச்சனை என்னன்னே தெரியாத விட்ட நாட்டை திருப்பி திருப்பி கொடுத்து, ஐயோ போட்டா போடு, போடலைன்னா போ. நாடு நல்லா இருக்குன்னா என் தங்கச்சிக்கு சீதாலட்சுமிக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேளாண்மை சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்கி. இவ்வாறு உன் ஓட்டை பத்தி கவலைப்படுகிறவன் நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டான். எப்படி இந்த மக்களோட ஓட்டை பறிக்கணும்னே சிந்திப்பேன். உன் வாக்கை பற்றி குறிவிக்கிறவன் வாழ்க்கை பற்றி சிந்திக்க மாட்டேன். எனக்கு உன் ஓட்டு வேணாம், வாக்கு வேணாம். நான் இந்த ஓட்டு காணவில்லை, நாட்டு காணவேன். நான் வாக்கு காணவில்லை, வருங்கால என் தம்பி தங்கைகள், என் பிள்ளைகளின் வாழ்க்கை காணவேன். எது வேணும்னு யோசிச்சு பார்த்து முடிவெடுத்துக்க. இந்த நாடு மக்களும் நிம்மதியா பாதுகாப்பா இருக்கணும்னா உன் மகன்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நிம்மதியா போய் தூங்கு. உலகத்தின் தலை சிறந்த நாடா மாத்தி நான் படைப்பேன். இதே கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை, அவளுக்கு இணையான வேட்பாளர் யாராவது நிறுத்திட்டா, அவளை விட தகுதியான வேட்பாளர் இருந்தா அவ ஓட்டையும் நான் அவங்களுக்கே போட சொல்றேன். எங்க ஐயா நிப்பாரு செங்கோட்டையன், நான் அவர்கிட்ட கேட்கிறேன். ரொம்ப மதிப்பு மிக்க, ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன் அவர் மேல. ஒன்னே ஒன்று கேட்கிறேன், 9 ஆண்டுகள் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு செய்யாத ஒரு நல்லதை தம்பி விஜய் ஏசியில டிவிக்கில சேர்ந்து வென்று வந்து செய்ய போறீங்களான்னு கேட்கிறேன். பதில் சொல்லுங்க. 9 முறை எம்எல்ஏவா இருந்து செய்யாத ஒன்றை இந்த டிவிக்கில இருந்துதான் தலைவனுக்கே என்னன்னு தெரியல, என்ன எதுக்கு வந்த ஏன் வந்தோம்னு தெரியல. கடைசி காலத்தில் இப்படி போய் நான் உங்களை நினைச்சு வருந்துறேன், எங்க ஐயாவை நினைச்சு வருந்துறேன், எங்க ஐயாவுக்காக பரிதாபப்படுறேன். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது என்ன, நீங்க எம்ஜிஆர் ஐயா கூட இருந்திய, அப்புறம் ஜெயலலிதா அம்மா கூட இருந்திய, அப்புறம் இந்த விஜய் ஐயா கூட போய் நிற்கிறீங்க. அது ஏன் நடிக்கிறவங்களா பார்த்து பார்த்து போறீங்க? சினிமா தான் உங்க சித்தாந்தமா என்ன? உங்க எனக்கு சினிமாவில் இருந்தால் தான் தலைவனாக இருப்பிய. திருமான எப்படி தத்துவத்தை தலைமையாக இருக்கிறது இல்லை, எப்படி நல்ல கருத்தை நல்ல கோட்பாட்டை இருக்கிறது இல்லை, நடிகை ஏற்ற வேண்டியதை 4 வார்த்தையை பார்க்காம படிக்க சொல்லுங்க, பேச சொல்லுங்க. என் தங்கை சீதாலட்சுமி இந்த மண்ணை மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற மகள். ஆசிரியை பணியை விட்டு விட்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வந்தவள். அவளோட நீங்கள் கருத்தில் மோதி வெல்ல முடியுமா பாருங்க.
இந்த மண்ணை பேரன்புண்டு காதலிக்கிறவர், தன்னை விட மண்ணை நேசிக்கிற மகன். அதனால்தான் என் தங்கைக்கு தொடர்ந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்க காரணம், நாங்கள் தோற்று போகவில்லை, வெற்றியை திரட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த நிக்கிறது இங்கேதான் போயிட்டு வெற்றி. தோல்வி என்பதே உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எங்கள் எல்லை. விரட்டி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து தோற்று இருக்கிறோம். யாரால்? என் அப்பனால், என் ஆத்தாவால், என் சித்தப்பன் பெரியப்பனால், என் மாமன் மைத்தனால், என் அண்ணன் நம்பிகளால், என் அக்கா தங்கைகளால் தோக்கடித்தவன் என் ரத்த சொந்தங்கள். இன்னைக்கு வீழ்த்தி அவன் ஒரு நாள் தூக்கி வைத்து கொண்டாடுவான். கொண்டாடி இருக்கிறான். 4.5 லட்சம் வாக்கில் இருந்த ஒரு மகனை எந்த கட்சியா இருந்தாலும் சேர்த்து அழிஞ்சிருக்கும், கரைஞ்சிருக்கும். 36 லட்சம் வாக்கை போட்டு 3வது பெரிய கட்சியாக உயர்த்தியவர்கள் என் மக்கள் தான். 3வது நிற்கிற மகனை 1வது ஆக்க போறதும் அவர்கள் தான். இந்தியாவை யார் ஆள்வதில் என்பதிலேயே என்னை தேடிய 36 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வதிலே தன் மகனை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் என்னை நீ நிராகரிக்கலாம், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியலை தவிர்க்கவே முடியாது, நிராகரிக்கவே முடியாது. என் பிள்ளைகளை தொட்டால் பொன் பிள்ளைகளை அந்த இடத்துல சுட்டுக் கொள்ளுவேங்கிறேன். இப்பதான் அவர் தூக்கு தண்டனைக்கு வாராப்ல. நான் தலைநகரை மாற்றுவேன், தமிழகத்தை மாற்றுவேன், 5 தலைநகரங்களை உருவாக்குவேன் என்று சொன்ன உடனே அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு உடனே 5 நகரங்களை உருவாக்குவேன். தலையை எடுத்துட்டாப்ல. நான் பல வழிஞ்சோரன் பேர், பல பேர் எச்சில் இருந்தாங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை கவனத்தில் வச்சுட்டு அவங்களா யோசிச்சு செய்யற மாதிரி ஒன்று பேசிட்டு வருவாங்க. என் தங்கை சீதா லட்சுமிக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெல்ல வையுங்கள், நாட்டை விவசாயிக்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் காப்பாத்துங்க நாட்டை. அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியிலே என் ஆரோக்கியர் தம்பி தாண்டவமூர்த்தி தணிக்கையாளர், அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். நிறைந்த கல்வியாளர், படித்த பிள்ளைகள் யாரை நிறுத்துறது, எங்கே நிறுத்துன்னு தெரிஞ்சு வந்த மனவெல்லாம் குழுவாட்டி சட்டை போட்டு இறக்கலன்னா, கொள்கை பிடிப்புள்ள தன்னலமற்று உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற சிறந்த முன்கள போராளிகளை, கள வீரர்களை களத்திலே நிறுத்தியிருக்கிறேன். எனவே என் அன்பு பிள்ளைகள் சீதாலட்சுமி தாண்டவமூர்த்திக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஈரோடு கிழக்கிலேயும் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலும் உங்கள் பிள்ளைகளின் வெற்றி எங்களின் வெற்றி அல்ல, உங்கள் வெற்றி, நமக்கான வெற்றி. நீங்கள் போடும் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் உங்கள் மொழியை காக்கும், உங்கள் இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். கவனத்தில் வைத்து விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நீங்க பெருந்துறையில் பொதுக்கூட்டத்தில் எப்படி வேலை கொடுப்பேன், எப்படி வேலையை பெருக்குவேன், எப்படி வாழ்விடத்திலே அரசு வேலை கொடுப்பேன், எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் மக்களை தன்னிறைவடைவை செய்வேங்கிறத படமாக போட்டு போட்டு காட்டுறேன். ஏன்னா பேசும்போது உங்களுக்கு அது விளங்கலை, அது காகிதத்தில் கொடுத்தேன், கவனிக்கலை. காட்சிப்படுத்தி காட்டுறேன். தயவு செய்து வாங்க. இல்லைன்னா இங்கே இருந்தபடியே லேட்டஸ்ட் ஸ்பீச் பெருந்துறை சீமான் அப்படி தட்டுங்க வரும், பாருங்க. கொஞ்சம் மாறுங்க, நாட்டை மாத்துங்க, காப்பாத்துங்க. அங்க வரை